உட்காரும்போது தான் வந்து உங்களோட அப்பர் பாடியோட ஃபுல் வெயிட் வந்து அந்த L4 L5 போய் அழுத்துது. ஸோ உட்காரத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. பேஷண்ட்ஸ் எங்கிட்ட கேட்குற ஒரு விஷயம், பொறுமையாக இருக்கிறேன் டாக்டர், பட் எப்படி நான் உட்காருறது, உட்கார்ந்தா வலிக்குது, நிற்க முடியல, ரொம்ப நேரம் நடக்க முடியல, கால்லாம் இழுக்கிற மாதிரி இருக்குது. அந்த சயாட்டிக் நர்வை வந்து ஓரளவுக்கு ரிலாக்ஸ் பொசிஷனில் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுடைய வலியில் ஓரளவுக்கு நிவாரணம் கிடைக்கும். ட்ரீட்மெண்ட் என்னன்னு கேட்டால் பொறுமையாக இருந்தால் மட்டும் போதும். அவசரப்பட வேண்டாம், எதாவது ஆகிடுமோன்னு பயப்பட வேண்டாம், சர்ஜரி பண்ணணும் அப்படின்றது அவசரப்பட வேண்டாம். வணக்கம், டாக்டர் விஜயராகவன், ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட் ஃப்ரம் சென்னை. ஸ்லிப் டிஸ்க் ஆர் சயாட்டிகா உங்களுக்கு கீழ் முதுகுலையோ கழுத்து பகுதியிலையோ இருந்தால் 90% ஆஃப் த டைம் ஃபிசியோதெரப்பி மூலமாக அந்த விஷயம் சரியாயிடும். ஒரு சிலருக்கு தான் எண்டோஸ்கோபிக் ஸ்பைன் சர்ஜரி தேவைப்படும்னு அடிக்கடி எல்லா வீடியோலையும் நான் சொல்லியிருந்தேன். ட்ரீட்மெண்ட் என்னன்னு கேட்டால் பொறுமையாக இருந்தால் மட்டும் போதும். அவசரப்பட வேண்டாம், எதாவது ஆகிடுமோன்னு பயப்பட வேண்டாம், சர்ஜரி பண்ணணும் அப்படின்றது அவசரப்பட வேண்டாம், பொறுமையாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி சொன்னாலே பேஷண்ட்ஸ் எங்கிட்ட கேட்குற ஒரு விஷயம், பொறுமையாக இருக்கிறேன் டாக்டர், பட் எப்படி நான் உட்காருறது, உட்கார்ந்தா வலிக்குது, நிற்க முடியல, ரொம்ப நேரம் நடக்க முடியல, கால்லாம் இழுக்கிற மாதிரி இருக்குது, நான் வேலைக்கு போகாமல் கம்ப்ளீட்லி பெட் ரெஸ்ட்டில் எவ்வளோ நாள் இருக்க முடியும், எப்படி என்னோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் நான் பண்ணுறதுன்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு பெயினை ஓரளவுக்கு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறான் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நரம்பு வலி ஏன் ஏற்படுது அப்படின்னா, உங்களுடைய கீழ்முதுகில் இருக்கக்கூடிய நரம்பு, உங்கள் சயாட்டிக் நர்வ்ன்றது கிட்டத்தட்ட ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீளமாக அதை இழுத்து வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அதில் வந்து இரிட்டேஷன் இருக்கும், ஏன்னா அழுத்தம் இருக்கிறதுனால. ஸோ ரப்பர் பேண்டை வந்து கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக அதோட லென்த் கம்மி ஆகுது இல்லை, அந்த மாதிரி அந்த சயாட்டிக் நர்வை வந்து ஓரளவுக்கு ரிலாக்ஸ் பொசிஷனில் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுடைய வலியில் ஓரளவுக்கு நிவாரணம் கிடைக்கும். ஸோ உங்களோட ஸ்லிப் டிஸ்க் விஷயம் தானாக சரியாகிற வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன மெஷர்ஸ் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி அதை வந்து ஷார்டன் பண்ணுறது, எப்படி ரிலாக்ஸ்டாக வைக்கிறது, நீங்கள் படுக்கும் பொழுது உங்கள் முட்டிக்கு கீழே, நீ ஜாயிண்ட்டுக்கு கீழே 1 or 2 பில்லோஸ் வச்சுக்கலாம். ஸோ அப்படி வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுடைய கால்கள் இப்படி ஒரு ஏ ஷேப்பில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நரம்புகளும் ரிலாக்ஸ்டாக இருக்கும் ஒன்று. ஸோ படுக்கும்போது அப்படி படுக்கலாம். இல்லைன்னா ஒரு பக்கமாக திரும்பி படுத்து உங்களுடைய ஹிப் அண்ட் நீ ரெண்டையுமே பெண்ட் பண்ணும், குறுக்கி படுக்கணும். வயிற்றில் குழந்தை இருக்கும்போது எப்படி இருக்கும், ஸோ அந்த பொசிஷன், ஸோ ஃபீட்டல் பொசிஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி ஹிப் அண்ட் நீயை நீங்கள் மடக்கிட்டு படுக்கும் பொழுது அந்த நரம்பு ரிலாக்ஸ் ஆகும். ஸோ அப்படி பண்ணாலும் உங்களுடைய வலி குறையும். அண்ட் அகெயின் பெட்லேருந்து எந்திரிக்கும் பொழுதும் நீங்கள் நேராக படுத்துட்டு அப்படியே எந்திரிக்காமல் ஒரு பக்கம் திரும்பி படுத்துட்டு உன் ஹிப் அண்ட் நீயை 90 டிகிரி நான் சொன்ன மாதிரி வளைச்சிட்டு ஒரு 3-4 செகண்ட்ஸ் பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் தோள்கள் மேலே வர உங்களுடைய கால்கள் கீழே போகணும். ஸோ சைடில் திரும்பி படுத்து எந்திரிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா கீழ் முதுகில் ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த பீரியட்லேயும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வலியை நீங்கள் தவிர்க்கலாம். அகெயின் உட்கார்றது, ஸோ உட்காரும் பொழுது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ நிற்கும் போது நடக்கும்போது கம்மியாக இருக்கும், பட் உட்காரும் போது தான் வந்து உங்களோட அப்பர் பாடியோட ஃபுல் வெயிட் வந்து அந்த L4 L5 போய் அழுத்துது. ஸோ உட்காரதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். எவ்ரி 20 minutes ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. ஏஞ்சி நின்றுட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் பின்பக்கமாக ஸ்ட்ரெச் பண்ணாலே போதும். அதையும் மீறி உட்காரும் பொழுது நீங்கள் காலு கீழே ஒரு சின்ன ஸ்டூல் வச்சுக்கலாம். ஸோ தட் உங்களுடைய கால்கள் கீழே டச் பண்ணாமல் கொஞ்சம் மேலே ஒரு ஸ்டூல் மேலே வைக்கும் போது அகைன் அந்த நரம்புகள் ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ நிற்கும் பொழுது, நடக்கும் பொழுது, படிக்கட்டு ஏறும்போது, இறங்கும்போது பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. ஸோ இதில் வந்து உங்களுடைய பெயின் அதிகமாக அக்ரவேட் ஆகாது. அடுத்து நீங்கள் குனிஞ்சு வெயிட் தூக்குறத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முதுகு சுத்தமாக அசைக்காமல் அப்படியே ஸ்டிஃபாக வச்சுருப்பாங்க. ஸோ இந்த பெயின் சரியானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் பெயின், மசில் ஸ்டிஃப்னஸ் வரும். ஸோ குனியலாம். ஸோ குனியும் பொழுது உங்கள் ஹிப் அண்ட் நீ ரெண்டையும் பெண்ட் பண்ணி குனியலாமே தவிர, ஸோ நீங்கள் ப்ரஷ் பண்ணுறீங்க, குளிக்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறதுக்காக குனியணும் அப்படின்னா நீங்கள் ஹிப் அண்ட் நீயை பெண்ட் பண்ணி ஓரளவுக்கு குனியலாம், ஒரு 30-40 டிகிரி குனியலாம், அதனால் எதுவும் ஆகிடாது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ பண்ணக்கூடாத விஷயம் எதெல்லாம் பண்ணால் அக்ரவேட் ஆகிடும். ஸோ இன்னும் ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை தானாக சரியாயிட்டு இருக்குது, பட் அது இதெல்லாம் பண்ணி நீங்கள் அக்ரவேட் பண்ணிக்கூடாதுன்னா அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டினியூஸாக உட்காரதை அவாய்ட் பண்ணணும். வெயிட், அளவுக்கு அதிகமான வெயிட் தூக்குறது, அதாவது ஒரு கேஸ் சிலிண்டர் தூக்குறதோ இல்லை ஒரு வாட்டர் கேன் தூக்குறதோ அந்த மாதிரி அளவுக்கு அதிகமான வெயிட் தூக்குறதை அவாய்ட் பண்ணணும். ஜம்பிங், ஜாகிங் இந்த மாதிரியான விஷயங்கள் அவாய்ட் பண்ணணும். ஸ்போர்ட்ஸ் அவாய்ட் பண்ணணும். சடனாக ஜர்க்கி மூமெண்ட்ஸ் லைக் சடனாக குனியிறது, சடனாக திரும்புறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அவாய்ட் பண்ணணும். ஸோ பின்னாடியே ஒரு பொருள் எடுக்கணும்னா நீங்கள் உங்கள் பேக்கை ட்விஸ்ட் பண்ணி எடுக்காமல் மொத்தமாக திரும்பிட்டு அந்த பொருளை எடுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறது மூலமாக அந்த நேச்சுரல் ஹீலிங் ப்ராசஸை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பீங்க, பெயின் அக்ரவேட் ஆகாமல் பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து கீழ் முதுகில் இருக்கிற டிஸ்க்கு. கழுத்து பகுதியில் டிஸ்க் இருக்குது, சர்விக்கல் டிஸ்க் இருக்குது, C5-6 இருக்குது, உங்களுக்கு கை ஃபுல்லாக ரேடியேட் ஆகுது, பிரேக்கியாலஜின்னு சொல்லுவோம், கைகள் மரத்து போகுது. ஸோ ட்ராக்ஷன், ஃபிசியோலாம் போயிட்டு இருக்கு டாக்டர், போயிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா இருக்குது, அப்புறம் திருப்பி அகைன் பெயின் வர ஆரம்பிச்சிருது, நான் பெயின் கில்லர் எடுக்கிற மாதிரி இருக்குது. அவங்க என்ன பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு லெஃப்ட் சைட் ஃபுல்லாக இழுக்கிற வலி இருக்குது அப்படின்னா யூஸ்வலாக அவங்க ரைட் சைட் பக்கமாக அவங்க கழுத்தை திரும்பி கொஞ்சம் மேல் பக்கமாக பார்க்குறது,
அதே மாதிரி ரைட் சைட் பக்கமாக தலையை திருப்புறது, இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெயின் ரிலீஃப் கிடைக்கும். ஸோ அது ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனாக நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ லெஃப்ட் சைடில் உங்களுக்கு பெயின் இருக்குன்னா லெஃப்ட் கையை தலைக்கு மேலே உங்கள் கைகளை தூக்கி வைக்கும்பொழுது அந்த அகைன் நரம்பு ரிலாக்ஸ் ஆகும். ஸோ கீழ் முதுகில் நரம்பு ரிலாக்ஸ் ஆகும். மேல் கழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோல் வழியாக தான் அந்த நரம்பு எழுது. ஸோ அந்த ஹோல் ஃபுல்லாக அடைச்சிருக்கும், அந்த நீர் கோத்துட்டு இருக்கும், இன்ஃப்ளமேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் கையை மேலே தூக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகும். அதேமாதிரி ஆப்போசிட் சைடு நீங்கள் திரும்பும் போதும் அந்த ஹோல் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகும். ஸோ இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லை ரொம்ப டைட்டாக இருக்குது, நெக்கு ஸ்பாசம் இருக்குது அப்படின்னா நீங்கள் காலர் யூஸ் பண்ணிக்கலாம். காலர் ஷுட் நாட் பி ஹேபிட், பட் அது ஒரு பேக்கப் பிளான். ஸோ இதெல்லாம் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து நேச்சுரல் ஹீலிங் ப்ராசஸ் வர வரைக்கும் உங்கள் பெயினை ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். இது இல்லாமல் பெயின் கில்லர்ஸ் நான் ரொம்ப நாளாக ஏன் எடுக்கணும் டாக்டர் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பெயின் கில்லர்ஸ் அப்படின்றது ஒரு காமன் டேர்ம். ஸோ நாங்கள் சொல்கிறது வந்து NSAIDs, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பெயின் கில்லர்னாலே வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு எடுக்க வேணாம். இனிஷியலாக கொஞ்ச நாளைக்கு நீங்கள் அதை எடுத்துக்கிறது மூலமாக உங்கள் வலி குறையிறத விட உங்கள் பெயினுக்கு முக்கியமான காரணம் என்னோட எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த நரம்பில் ஸ்லிப் டிஸ்க் ஆகி இடிக்கும் பொழுது அந்த இடத்துல நரம்பு வீக்கம் ஏற்படுது, ஒரு நீர் கோத்துட்ருக்கு, அதை இன்ஃப்ளமேட்டரி எடிமான்னு சொல்லுவோம். ஸோ அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்காக இந்த மெடிகேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை தடுக்கிறது மூலமாக தான் உங்களுக்கு வலி குறையுது. ஸோ பெயின் கில்லர்னாலே சைடு எஃபெக்ட்ஸ் அதை எடுக்கக்கூடாது அப்படின்னு கிடையாது. உங்கள் மருத்துவர் பரிந்துரைத்தபடி ஒரு சில நாட்கள் இனிஷியலாக அதை எடுக்கிறது மூலமாக அந்த வலி கண்டிப்பாக குறையும். ஸோ இனிஷியலாக கொஞ்ச நாள் அந்த பெயின் கில்லர்ஸ் எடுக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ரெண்டாவது விஷயம், லோக்கலாக நீங்கள் ஹாட் பேக்ஸ் இல்லை ஐஸ் பேக்ஸ் எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணலாம். அண்ட் ஸ்ப்ரே இருக்குது. பெயின் கில்லர் நீங்கள் எடுக்க விருப்பப்படலைன்னா ஸ்ப்ரேஸ் இருக்குது, லோக்கல் ஜெல் அப்ளிகேஷன் இருக்குது. இதெல்லாம் மூலமாகவும் வந்து அந்த பெயின் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய டிஸ்க்கு நான் சொல்லியிருப்பேன், சிலருக்கு வந்து இந்த ட்ராக்ஷன் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. ஸோ உங்களோட ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து அவங்க கைடன்ஸில் ஃபிசியோதெரப்பியில் ட்ராக்ஷன் எடுக்கிறது நல்லது. பட் அது மூலமாக உங்களுக்கு ரிலீஃப் இருக்குன்ற பட்சத்தில் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் ஹோம் விசிட் பண்ணாங்கன்னா நீங்கள் ஹோம் ட்ராக்ஷன் வீட்டிலே வந்து ட்ராக்ஷன் ரெடிமேடாக அவைலபிளாக இருக்குது. ஸோ எவ்வளோ வெயிட் போடணும், எந்த ஆங்கிளில் போடணும்னு ஒரு கைடன்ஸோட நீங்கள் ட்ராக்ஷன் எடுத்துக்கலாம். பட் அகைன் சிலருக்கு இது சூட் ஆகாது. ஸோ அதனால் கைடன்ஸோடு எடுத்துக்கணும். நீங்களே போன இந்த விஷயத்தை பண்ணக்கூடாது. இதெல்லாம் பண்ணுறது மூலமாக வந்து உங்களோட பெயின் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் இருக்கும். நீங்கள் உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணி நீங்கள் எப்படியாவது ஒரு ஃபியூ வீக்ஸ், ஒரு 7 வீக்ஸ் 8 வீக்ஸ் ஓட்டிட்டிங்கன்னா அண்ட் நேச்சுரலாகவே அந்த விஷயம் தானாகவே செட்டில் ஆகிடும். ஸோ அதையும் மீறி ஒருத்தருக்கு பெயின் இருக்குது, இது எதுவும் பண்ணாலும் வலி குறையில, ஃபிசியோதெரபி ரெஸ்பான்ஸ் இல்லைனா தான் உங்களுக்கு ஒரு சின்ன அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோபிக் நுண்துளை அறுவை சிகிச்சை தேவைப்படும். ஒரு சின்ன ஒரு மைனர் சர்ஜரி, டேக் கேர் ப்ரொசீஜர் மாதிரி. தட் இஸ் அ லாஸ்ட் ஆப்ஷன். அண்ட் அகெயின் இந்த பீரியட் நான் சொன்னேன் இல்லையா, மெஷர்ஸ்லாம் எடுத்தாலும் என்னால் முடியல டாக்டர் அப்படின்னா அவங்களுக்கும் வந்து ஸ்பைன் இன்ஜெக்ஷன்ஸ், நர்வ் ரூட் பிளாக்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒரு சின்ன ஒரு இன்ஜெக்ஷன் அந்த இடத்துல செலுத்துறது மூலமாக அவங்களோட இன்ஸ்டன்ட் பெயின் ரிலீஃப் கிடைக்கும். ஸோ அதை பற்றி ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கீழே கொடுத்துருக்கு. ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஸ்லிப் டிஸ்க் இருக்குது அப்படின்னா அதோட ட்ரீட்மெண்ட் பொறுமை காத்தால் மட்டும் போதும். உங்களுடைய பெயின் தானாகவே குறையும். அது வரைக்கும் என்னென்ன மாதிரியான மெஷர்ஸ் எடுக்கணுன்றதை இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஹோப் இட் வாஸ் யூஸ்ஃபுல் டு யூ. தேங்க்ஸ்.